ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். கோபி போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறேன்ட்டு நடிக்கிறாரு. பயங்கரமாக நடித்து அழுது புலம்புறாரு. நீங்களும் என் கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்னு தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்புறம் பயங்கரமாக அழுது நீங்கள் என் கூட வரலைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி அவங்க அம்மாவை வர்றதுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. அப்புறம் அவங்களும் நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பாக்கியாக்கிட்டேயும் எழில்கிட்டையும் சொல்லலான்னு வராரு. அப்போ எழில்கிட்ட நீங்கள் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகலையா, ஏன் இங்கேயே இருக்கீங்க, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி எழில் திட்டுறாரு. அதுக்கு கோபி சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நான் உன் கூட நின்னேன்ல, கணேஷ் வந்தப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல, நீ என்ன எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. நீங்கள் பிள்ளைக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க, அது உங்களோட கடமை, நீங்கள் சொல்லி காமிக்கலே தெரியுது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு எழில். அப்புறம் பாக்கியா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எழிலும் போயிடுறாரு. அப்புறம் ராதிகா கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அம்மாவும் என் கூட வர்றாங்க, எனக்கு எங்கள் அம்மா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராதிகா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் பாக்கியாவை பழிவாங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உண்மையிலே பாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவது. இல்லை எனக்கு எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது, எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ மட்டும் உங்கள் அம்மா கூட இருக்கல்ல, நானும் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.